சேனல் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்கில் புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓடுறப்போ மோட்டையோட வண்டி வருது. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்குது. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு மேலே ஹோரா பேசி மொக்க போடாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல போய் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணீங்கன்னா பிளக்இன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுங்க. உங்களோட மொபைல் டேட்டா ஆன்ல இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது எதுக்கு ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எதுக்குன்னு எனக்கு எனக்கும் தெரியாது. இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன். என்ன தெரிஞ்சால் அடுத்த நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் கேமுக்குள்ளே வந்துட்டு இது இன்டர்நெட் மோட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சீட்ஸ் மோடு காட்டாது. இன்டர்நெட் மோடு ஆர்ஜிஎஸ் மோடு மட்டும் தான் இருக்கும். ப்ரோ அப்போ எப்படி அந்த கேஜிஎஃப் பைக்கு டிராகன்ல வரது நீங்க கேட்கலாம். உங்களோட மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேஜிஎஃப் பைக்கோட லிங்க், இந்த ஒரு நாங்கள் இது லெமகோட லிங்க் எல்லாம் இருக்குல்ல, அந்த லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே இருக்கிற ஆர்ஜிஎஸ் டூலில் போட்டு நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிராகனோட லிங்க் தான் போட்டுருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. அது பக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அப்படியா விஷயம். டிராகனோட சீட் கோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 6ங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி டிராகனை பிரீஃப் ஆகிறன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். பட் நம்ம கெட்ட நேரமாக என்னமோ தெரியல, நம்ம வீடியோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பைப்போட அப்டேட் விட்டா. ஸோ நிறைய பேர் பார்த்தா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒரு கன்ஃபியூஷன் வேணாங்க. நீங்கள் கேம் அப்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை தூக்கி இந்த ஒரு ஆர்ஜிஎஸ் டூலில் நீங்கள் போட்டுட்டு லோட் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிராகன் கேமுக்குள்ள வந்துடும். ஆனால் பண்ண போது பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கணும். ரைட்டா? அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த டிராகனை நம்மளால வந்து மூவ் பண்ண முடியும், போட்டு தள்ள முடியுங்க. அது எப்படி ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம வந்து மோட் ஆன் சொல்கிற ஒரு கோடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மோடை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோம். இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மூவ் பண்ணுவோம். அதே தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளால வந்து இந்த டிராகன் இருக்குல்ல, இந்த டிராகனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி மூவ் பண்ண முடியும். அப்படி மேலே கொண்டு போகலாம், கீழே கொண்டு போகலாம். கீழே வா ஜூ 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 ஜூ. இங்கே பாருங்க, குட்டி நாய் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி எப்படி வருது பார்த்தீங்களா? இது எவ்வளோ என்னமோ பார்த்தீங்கன்னா உள்ளே தெளிக்கலாம். இல்லை ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு மேலே கூட நம்மளால ஏறி நிற்க முடியுங்க. எதாவது போய் ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் அசந்தாலும் பார்த்தீங்கன்னா மொட்டை பிறந்துக்கும். பரவாயில்லையா, டிராகனை கிட்ட பார்க்கறது ஒரு நல்லதாக இருக்குது. நீங்கள் யாராவது அந்த டிராகன் வீடியோ பார்க்க வந்து மேலே லைக் பண்ண தரேன். அந்த வீடியோ பற்றி டிராகனை பற்றி விழாவரையே நம்ம வந்து போட்டிருப்போம். பார்க்கறதுக்கு மறக்காம செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே மெதுவாக இந்த எருமை மட்டும் ஓடி வர மாதிரி நம்ம வீடு இருக்கு ஓடின்னு போயிட்டு இதுக்கு மேலே ரைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படிதான் ஜூ 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 ஒரம்போ. ஓகே பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு மேலே போயிட்டு இதுக்கு மேலே ஏற முடியுமா ட்ரை பண்ணோம். ஜஸ்ட் மிஸ் ஆனால் கூட மொட்டை பிறந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சீட் கொடுப்போம்ல. நின்ட்டாங்க. ஆஹா, தூக்கி அடிக்குதே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்து வெறுத்து போயிட்டேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே பஸ் வந்துருக்குங்க. இன்னும் சொல்கிற கேட்டிங்கன்னா பஸ்ஸு தான். ஸோ மொத்தமாக 2 அப்டேட் கேமில் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளக்இன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீட்ஸ் மோட தூக்கிட்டான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மோடு மட்டும் தான். கடைசி பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு தான். இப்போ நம்ம போயிட்டு பஸ்ஸை பற்றி பார்த்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பஸ்ஸோட சீட் கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5599 நீங்கள் அப்டேட் பண்ணதான் பார்த்து இந்த ஒரு சீட் கோட செய்யும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு விஷயம் வரும். அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் இப்போயே லீவ் பண்ணுங்கள். நான் போய் வீடியோ எண்டில் சொல்கிறேன். பஸ்ஸு நல்லா தாங்க இருக்குது. நானும் என்ட்ராகிறதுக்கு வழியெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா மொட்டையா பூசுக்குன்னு பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டாங்க. டேய் எப்படாண்டா எனக்கு இருக்கு, எப்படி பஸ்ஸுக்குள்ளே ஏறியாச்சு? இந்த பஸ் எனக்கு பார்க்க போது பார்த்தீங்கன்னா GTA ஒய் சிட்டி சான் அண்ட்ரேஸ் நமக்கு தாங்க வருது. ஏன்னா அதே கேமில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் இருக்குது. என்ன ஒன்று அது ஒயிட் கலரில் இருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த பஸ் நாம தான் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பஸ்ஸோட இந்த தேர்ட் பார்ட்டி வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கு. இந்த ரோட்ல சுற்றுற NPCs ஏற்றிட்டு போய் ஓட்டுற மாதிரி ஒரு மிஷின் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு ஃபியூச்சரில் வரும் போல இருக்கு. இந்த பஸ் கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா OS முடியுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச கலராகவும் மாற்றிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா RGB கலரும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சீட் கோடு சொன்னல 5599, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடரோடைய சீட் கோடுங்க. அந்த ஒரு அட்டாக் ஸ்பைடர் வந்து போன அப்டேட்டில் அதோட சீட் கோடு தான் பார்த்தீங்கன்னா 5599. ஆனால் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஸ்பைடரோட சீட் கோடு என்ன சொல்றப்போ நிஜமாக எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சுனா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. நைட் மோடோட சீட் கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99. அதையும் போய் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் இந்த அப்டேட்டில் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீட்ஸ் மோட தூக்கிட்டானுங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஆர்ஜிஎஸ் மோடில் போடுறா யூஸ் பண்ணிக்கிற கேஜி பைக் லிங்க்லேருந்து எல்லாத்தையுமே நான் எல்லா லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுற லிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ எல்லாரும் பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ண கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை ஷேர் தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராகன் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே ஐக்கானில் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மட்டும் மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர்.